வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். இது வந்து எப்போ நல்லா இருக்குன்னு சொன்னால் விண்டர் டைம் வந்து க்ளவுஸ்கள் போட்டு நிற்கும் பொழுது க்ளவுஸ் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் இல்லாட்டி சும்மா சாதாரண க்ளவுஸ் போட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து டச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் சொன்னோம். ஸோ GoPro ஆன் GoPro ஆஃப்னு சொன்னால் ஒர்க் பண்ணு பாருங்க. நாங்கள் இதில் காட்டுறேன். இன்ஸ்டால் த ஆப்னு சொல்லுது. இப்போ வந்து இதில் சொல்லுது என்னென்னா GoPro குயிக் ஆப் இந்த இருக்குது பாருங்கள். GoPro குயிக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். வாங்க டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, GoPro குயிக் ஆப் ஸ்டோரில் இருக்குது. GoPro குயிக். ஸோ நாய் வந்து இங்கே நாயல் வந்து கட்டுற இடம், அதனால் நாய் கூட்டமாக இருக்குது. ஓகே, இந்த இருக்கு பாருங்க. இந்த ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்டேட் பண்ணக்கூடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது தானே, அதாவது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேர் மால்வேர்ஸ் அப்படியான சிஸ்டங்களை வந்து முதல் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு முதல் வந்து அதை அப்டேட் பண்ணி கொண்டு நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை சொல்லணும். மைக் இருக்கிறபடியே மைக் நல்லா இருக்குமென்று நான் நம்புகிறேன். மற்றது வந்து இதனுடைய ஸ்லோ ரேஷியோ இருக்குது தானே, அதாவது ஸ்லோ மோஷன் வந்து நல்லா இருக்குமென்று நான் நம்புகிறேன். மற்றது வந்து இதனுடைய குவாலிட்டி வந்து 5K வரைக்கும் எடுக்கலாம்னு எனக்கு தெரியும். ஸோ இது அப்டேட் ஆகி கொண்டு நிற்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதுலேருந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய 5.3K குவாலிட்டி வந்து 60 ஃப்ரேமுக்கு மட்டும் எடுக்குது. 4Kயில் வந்து 120 மட்டும் எடுக்குது என்றால் அவ்வளோ பெரிய ஸ்லோ மோஷனை நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். 7 மணி நேரத்துக்கு நான் நாயல் இங்கால் இருக்குது, அதை அந்த ஒரு செட்டப்பில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுவேன். மற்றது இதனுடைய மெயினாக இருக்கிறது HDR வீடியோ. HDR தனியாக HD வீடியோவுக்கும் HDRக்கும் வந்து எப்படின்னா கலர்ஸ்கள் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒரு லிஃப்ட் பண்ணியிருக்கும். கூடுதல் ஆல்பங்களுக்கெல்லாம் அப்படி தான் வருது. இப்போ ஆல்பத்தை நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தா ஆல்பம் பிரிண்ட் பண்ணும்பொழுது ஒரு பேப்பர் வந்து ஒரு ஃபில்ம் இருக்குது தான், அந்த பேப்பர் ஃபில்ம் எப்படி வந்து ஒரு குவாலிட்டியை கொண்டு வருது, அது மாதிரி இந்த ஒரு கம்பெனி செய்யும். மற்றது வந்து இதன் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து பேட்டரி கிரிப் இருக்கிறபடியாக இதன் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும். மற்றது வந்து ஹைப்பர் ஸ்மூத் வந்து H6.0 வீடியோ ஸ்டேபிலேஷன். ஹைப்பர் ஸ்மூத் வந்தது முந்தைய ஒரு காலங்களில் வந்து ஸ்டேபிலேஷன் இருந்தது, அப்புறமா ஸ்மூத்துன்னு வந்தது. இப்போ வந்து ஹைப்பர் ஸ்மூத்துன்னு சொன்னால் நாங்கள் இப்படி ஆட்டும் போதே வந்து அவ்வளோ அழகாக எடுக்குமாம். ஓடும் பொழுதெல்லாம் வீடியோ ஆடாமல் அசையாமல் எடுக்கும். எல்லாம் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். மற்றது வந்து இந்த இது வந்து எல்லாமே ஒரு லைவ் வீடியோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. கலர்ஸ் வந்து மிக முக்கியம். முந்தைய ஒரு காலங்களில் 6 பிட் 8 பிட்டில் வந்தது கலர்ஸ் கோடிங். இப்போ இது வந்து ஜிபி லாக் என்கோடிங் வித் லாட் 10 பிட் கலர், அதாவது வந்து 10 பிட் கலர் இன்றைக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து கலர் கோடிங் பண்ணலாம், ரைட். அண்ட் வந்து இது ஜிபி லாக் என்கோடிங் வித் லட் இன்றைக்கு வந்து இதுக்குண்டு ஒரு லட் இருக்குது. கலர் எஃபெக்ட் வேறு, லட்டுன்றது வேறு. லட்டுன்றது வந்து இதோட வர ஒரு கலர் கோடிங், ரைட். இந்த கலர் கோடிங் ஜிபி லாக். கேனனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் C லாக், S லாக், சோனிக்கு 5+ hours டோட்டல் ரன் டைம். அதாவது வந்து நீங்கள் இந்த க்ரிப்பை வந்து யூஎஸ்பியை வந்து போடாமல் விட்டிங்கன்னா டைப்-Cயை 5 ஹவர்ஸுக்கு வந்து தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணுமா. ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்குன்னு. ஓகே, வெரி குட், கம்ப்ளீட்டட். இதை பாருங்க, கம்ப்ளீட்டட் குயிக். ஓகே, வெரி நைஸ். ஓகே, இப்போ வந்து நான் நினைக்கிறேன் சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. பார்ப்போம், ஆல்ரெடி இருக்கா தெரியலை. சைன்இன் சைன்இன் வித் கூகுள். ஓகே, இங்கே பாருங்கள், கூகுளோட சைன்இன் பண்ணலாம். பார்ப்போம். கூகுள் வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பார்ப்போம், நான் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை கொடுப்பேன். நான் GoPro இங்கே பாருங்கள். GoPro இருக்கபடியே தானே இதை டவுன்லோட் பண்ணுறேன். செட்டப் யுவர் ஓன் GoPro now. Yes, இந்த செட்டப் யுவர் ஓன் GoPro. Yes, let's get started. We will need to access the phone location to connect the camera. இங்கே பாருங்கள். ஓகே, allow while using. ஓகே, அதாவது அந்த மேப்பை வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆன் பண்ணிட்டேன். கோ டு செட்டிங்கில் போய் மேப்பை ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரைட், கோ பேக் பண்ணுவோம். ப்ளீஸ் டர்ன் ஆன் ப்ளூடூத் டு ஃபைண்ட் யுவர் கேமரா. ஓகே, ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணட்டுமா? சரி, ஓகே, ஆன் பண்ணுவோம். எலாவ். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சர்ச்சிங் ஃபார் கேமராஸ். இங்கே ப்ளூடூத் ஆன் பண்ணால் இன்னும் இங்கே ப்ளூடூத் இல்லாமல் கனெக்ட் ஆகுது. எல்லாமே வந்து இப்போத்தி அப்டேட் தானே. என்ன சூப்பர். ஓகே, எல்லாமே புது கேமரா. இங்கே பாருங்கள்,
என்ன கேமராண்டு இருக்குது, இவ்வளோ கேமரா வந்துருக்குங்க. மாறி இங்கே பாருங்க, கோப்ரோலேயே வந்து இவ்வளோ கேமரா இருக்குது. நான் ஹீரோ 7 என்னட்டு இருக்கு இங்கே இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி படிப்பேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ பேக். அதோட கனெக்ட் ஆகிட்டு தெரியல, நான் இங்கே அமைச்சிட்டேனே. ஓகே, கனெக்ட் ப்ரோ திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். சர்ச்சிங் ஃபார் கேமரா. இதுன்ற கேமரா வந்து GoPro Hero 12. கூடுதலாக வந்து லோகோஸில் சொல்லும், இதில் வந்து சொல்லலை. இப்போ நார்மலாக இந்த GoProவில் பார்த்தீங்கன்னா Hero 7 சொல்லுதில்ல, அதை மாதிரி சொல்ல வேணும். பட் இது சொல்லலை. பட் ஓகே, GoPro Hero 12 பிளாக்கை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட என்ன கேமராவை காடு கனெக்ட். இதில் வந்து இப்போ GoProவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் ஆன் பண்ணல, எப்படி கனெக்ட் ஆண்டு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே சொல்லுது பாருங்கள், GoPro 12 Black. ஓகே, கிட்ட வச்சுருப்போம். Install the GoPro Quick app on the phone to finish it up. Leave your camera on, follow the app instruction. Got it. Connect. ஆனால் இது இந்த ப்ளூ லைட் எரியுதானே, ப்ளூ லைட் எரிஞ்சாலே வந்து இதனோட வந்து சிங்க் பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இது சர்ச்சிங் ஃபார் கேமரான்னு சொல்கிறார். ஓகே, திருப்பி you can also try to press and hold the power button for please. அதாவது இந்த இதில் திருப்பி கனெக்ட் ஆகிடுன்னு சொன்னாலும் பவர் பட்டன் இந்த இருக்குது தானே, இதை வந்து 20 செகண்டுக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்கட்டான். ஓகே, 20 செகண்ட் பிடிச்சிருப்போம். இப்போ ரீசெட் பண்ணும் போல். ஸோ நாவ் நாங்கள் வந்து திருப்பி ஆன் பண்ணுவோம். ஓகே ஓகே, திருப்பி ஆன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இங்கிலீஷ் அக்ரி வாய்ஸ் கண்ட்ரோல் முதல் செய்ததே திருப்பி செய்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து திருப்பி அந்த முதல் இதுக்கே வந்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுவோம். we found your GoPro. பார்த்தீங்களா, ஒரு சிஸ்டம் தான் செய்ய வேண்டி கிடந்தது. இட்ஸ் ஓகே. கனெக்ட் பண்ணுறோம். அதாவது வந்து 20 செகண்டுக்கு இந்த ஒன் பண்ணுற பட்டனை நீங்கள் தொடர்ந்து பிடிச்சிருக்கணும். அதான் சொன்னேன், ஒவ்வொரு மால்வேர் சிஸ்டங்களும் வித்தியாசம். இப்போ வந்து கேட்குது GoPro கனெக்ட் வித் 1230. ஓகே, லெட்ஸ் கனெக்ட். ஹாப்பியாக இருக்குது ஒரு புது கேமராவை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. we can't connect your GoPro, try again. இப்போ தான் நான் ஃபைண்ட் பண்ணுது. இப்போ திரும்பி சொல்லுது we cannot find your GoPro. ஓகே, லெட்ஸ் ட்ரை. connected, success. Okay, name your GoPro. JM Maruti Production Academy. JM Maruti Productions. Okay guys, உங்களோட சேனல் சேவ் வைப்போம் ஏன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானே. ஓகே, சேவ் நியூ நேம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. இது இப்போவும் அதாவது நார்மல் மோட்லேயே இருக்கிற அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. கேமராவை அப்டேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, கேமரா அப்டேட் முக்கியமாக தேவை. அதுக்காக தான் இந்த ஃபோனில் வந்து ஒரு அடிஷ்னலாக வச்சுருக்கிறேன் என்றால் இந்த டேட்டாவல் வந்து ஒன்றில் இருக்கணும். டேட்டா வந்து இங்கே சரியான விலை, அதாவது வந்து $100 எல்லாம் வந்து ஒரு டேட்டா, அதாவது 75 GB வேணுமெண்டா இங்கே 14. ஸோ இது அப்டேட் ஆனோட உங்களோட கதைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா couldn't connect என்று சொல்லி வேறு இது செக் யுவர் கனெக்ஷன் சர்ச்சிங் ஃபார் யுவர் GoPro. நான் நினைக்கிறேன் இது ஆஃப் ஆகிருக்குது. ஆன் பண்ணுவோம். மேக் ஷுர் GoPro நியர்பை பவர் ஆன். இஃப் யூ ரீசென்ட்லி டர்ன்ட் your camera on, it may take few moments to connect. ஆன் பண்ணி நான் திருப்பி என்ன நடக்குன்னு பார்ப்பேன். திருப்பி ட்ரபிள் ஷூட்டுன்னு சொல்கிறார். ஏன்னா GoPro வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீட்டாக அவங்கள வந்து கொண்டு போவோம், ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறமா. ஓகே, ரைட், லெட்ஸ் there are so many issues. GoPro 1230 திருப்பி ஒருக்கா நீங்கள் ஆப்லேருந்து எக்ஸிட் ஆகுங்க. ஆப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி உள்ளுக்க போனீங்கன்னா அந்த கேமரா வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இந்த ஐ அண்ட் பட்டன் இருக்குல்ல GoProவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமராண்ட நேமும் பாஸ்வேர்டும் வருது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அது எனக்கு என்ன கனெக்ட் ஆகுதில்லை. there is so many issue. check your phone, go to setting, privacy, Bluetooth, then find. ஓகே, செட்டிங்குக்கு போய் ப்ளூடூத்தை ஃபைண்ட் பண்ணுவோம்.
ஏன்டா நான் நினைக்கிறேன் இந்த ஃபோனில் தான் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகுது என்று நானும் நம்புகிறேன். ஏனெண்டா வந்து இதில் பாஸ்வேர்டும் சொல்கிறாங்க, ரைட்? பாஸ்வேர்டும் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ரைட்? ஓகே, ப்ளூடூத் ஆன் GoPro அன்பேர். GoPro வந்து அன்பேர் பண்ணுவோம். ஏன்னா 2-3 விஷயம் சொல்லுது. ஓகே, GoPro கேமரா நேம் டோட்டல். ஓகே, ஸ்கேன் பண்ணுவோம். திருப்பி நான் ஸ்கேன் பண்ணுறேன். காரணம் வந்து ஓகே இப்போ வந்து பேரிங் சொல்லுது. ஓகே, பேர் பண்ணுவோம். பாஸ்வேர்ட் கேட்கணும், பாஸ்வேர்ட் கேட்கல. ஓகே, இப்போ வந்து இதில் GoPro and app is needed to use this device. ஓகே, GoPro போவோம். searching for the cameras. பக்கத்தில் இருக்குது கேமரா, ஆனால் சர்ச் பண்ணுது. நான் நினைக்கிறேன் கனெக்ட் ஆகாததுக்கான காரணம் வந்து எதுவாக இருக்கும்னா இந்த கேச்சாக இருக்கலாம். சில நேரம் ப்ளூடூத் வந்து உள்ளுக்கால தானே வந்து ஒர்க் பண்ணுறது, ரைட்? ஸோ அதை வந்து ஒருக்கா ரிமூவ் பண்ணுவோம். கைஸ், என்னென்னா நாங்களும் சில நேரம் யோசிக்கணும் எப்படி சில விஷயங்கள் வேலை செய்யுதுன்னு சொல்லிடுவேன். இதை இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரபிள் ஷூட்டிங். ஓகே, திருப்பி இருக்கா GoPro போவோம். குயிக் ஆப் மெனு சர்ச்சிங் ஃபார் GoPro. ஓகே, லெட்ஸ் see. இந்த முறை கனெக்ட் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஃபில்ம் சீரியல். ஓகே, சீரியல் நம்பர்லாம் சொல்லுது. ஓகே, அது ஓகே, அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவோம். ஃபைனலி சிஸ்டத்தை ஒர்க் பண்ண, அதாவது திருப்பி சொல்லுது என்னென்னு சொன்னால் இந்த பவர் ஆன் பட்டனை வந்து 20 செகண்ட் வந்து கனெக்ட் பண்ணி அதாவது ரீபூட் பண்ணுறதுக்கு செய்ய சொல்கிறாங்க. அண்ட் அப்படி ஒர்க் பண்ணாட்டி இந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை டிலீட் பண்ணுங்கள். இல்லாத அந்த ஃபைனலி காய்ஸ் இங்கே பாருங்க, மீடியா மோட் கனெக்டட். The mic is set to front, tap video setting to change or set up a shortcut. இங்கே பாருங்க, மீடியா மோட்ன்றது என்னென்னா இந்த கேஜை தான் சொல்கிறாங்க, இந்த கேஜை தான் சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இதை நாங்கள் டேப் பண்ணோம். இப்போ எங்களுக்கு இந்த ஃபோன் தேவையில்லை, ஃபோனை ஒரு பக்கமாக வச்சுருவோம். ஓகே, here we go. ஆல் ரைட், இப்போ வந்து நாங்கள் மீடியா மோட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். வீடியோ குவாலிட்டி இது வந்து 60 ஃப்ரேம், அதாவது டபுள் த ரேட்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனாகவும் நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். இப்போதைக்கு வந்து நாங்கள் இந்த அழகான இது ஒரு ஸ்லோ மோஷனாக ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அப்படியே ஓடிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து டபுள் த சைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த இலையருக்கு தானே, இந்த இலையை வச்சு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காணலாம் நினைக்கிறேன். இது வந்து 30 ஃப்ரேம் per செகண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துங்களா, ஒரு அழகாக போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்டா இது ஒரு சாதாரண ஃப்ரேம். இப்போ வந்து இதனுடைய டபுள் த சைஸ், அதாவது வந்து 60 ஃப்ரேம்ஸுக்கு போவோம். இப்போ வந்து கேமராலேயே வந்து முந்தியெல்லாம் 60 ஃப்ரேம்ஸ் இருந்தாலே மிகவும் அதிசயமாக இருக்கும். இப்போ வந்து அந்த 60 ஃப்ரேம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ரெடி? இல்லை போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பி ஒருக்கா பார்ப்போம். ரெடி? எவ்வளவு ஸ்பீடாக ரங்குது, எவ்வளோ ஸ்லோ மோஷனாக ரங்குறதுன்றதை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. இது வந்து 60 ஃப்ரேம். இதில் வந்து அடுத்ததை பார்ப்போம். இப்போ வந்து நான் ஷூட் பண்ணுறது 4Kயில் 120. ஓகே, முதல்ல நான் ஷூட் பண்ணது 5.3K. இது வந்து 4K, இதில் 120 பார்ப்போம். ரெடியா? இது வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் ஸ்மூத்தாக வரும்ண்டு, ரைட்? பார்ப்போம். இன்னும் ஒருக்கா. ரெடி? மேலே கொஞ்சம் உயர்த்தி போட்டதான் உங்களுக்கு தெரியும். ரெடி? பாருங்க. ஒரு இலை விழுகிற தன்மை உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, ஸ்லோ மோஷனாக போடுறேன். ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளோ ஸ்லோ மோஷனாக போகுதுன்னு சொல்லி. இதையும் விட இன்னும் ஒரு ஹை லெவல் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது, அதையும் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 5.3 km இல்லை, 4 km இல்லை, இது 2.7K 240
ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எடுத்தாச்சு. அதிசயமாக இருக்கும்னு தெரியும். ஏன்னா 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு எப்படி நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்களா எப்படி வீடியோ ஸ்லோ மோஷனாக வந்திருக்குன்னு சொல்லி. வாங்க இப்போ வீடியோ போவோம். இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு 5.3Kலேருந்து 2Kக்கு வரைக்கும் எவ்வளவு குவாலிட்டி வித்தியாசம் அண்டும் ஸ்லோ மோஷனை வந்து எவ்வளவு வடிவாக கண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் இந்த கேமராஸ், அதாவது வந்து தேவையான அனைத்து விஷயத்தையுமே வந்து உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும்.